பதவியேற்று அமைச்சரவை அமைச்சர்கள் விவரம். கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபர் கைது. யாழ் போதனாவில் தொடரும் இளம் தாய்மார் உயிரிழப்புகள் கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள். கடமைகளை பொறுப்பேற்றார் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி. போதைப்பொருள் கடத்திய மன்னார் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை. கரூர் வழக்கு தனி நீதிபதி தலையிட்டது தவறு உச்சநீதிமன்றம் அதிரடி. துபாயில் பணம் செலுத்த முடியாத எவருக்கும் இலவசமாக உணவளிக்கும் உணவகம். தொடர்பான விரிவான செய்திகள். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்திற்கு அமைய 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர். புதிய அமைச்சரவை மாற்றத்தின்படி 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் விடயதானங்கள் அதற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து சிவில் விமான போக்குவரத்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நகர அபிவிருத்தி அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிமல் ரத்நாயக்க இன்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அனுர கருணாதிலக்கவிடம் வழங்கப்பட்டது. முன்னர் நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அவர் இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றார். அத்துடன் அனுர கருணாதிலக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு பொறுப்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய வைத்தியர் எம் சுசில் ரணசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சராக இருந்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். முன்னர் எந்த அமைச்சு பதவியையும் வகிக்காத கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, தினிந்து சமன்குமார், நிஷாந்த ஜாயவீர மற்றும் எம்எம்ஐ அர்கம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கின்றார்கள். அதன்படி இன்று பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இவர்களாவர். கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1.49 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் பணியகத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் சிங்ஹாரக ஜனக சில்வா என்ற நபர் ஆவார். இவர் நிரந்தர வதிவிடத்திற்காக கனடாவில் குடியுரிமை பெற்றவர். இந்த நபர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பலரிடமிருந்து மோசடியாக பணம் பெற்றுள்ளார். இவரது மோசடிக்கு பலியான 10 பேர் பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். அதன்படி பணியகம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்து சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் நேற்று பணியகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆட்சேர்ப்பிற்காக பணம் மோசடி செய்தல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவர் ஆவார். கைது செய்யப்பட்ட நபர் இன்றைய தினம் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்திற்கு செல்லும் இளம் தாய்மார்கள் தொடர்ச்சியாக மரணமடையும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த கில்மன் நோபர்ட் தர்ஷிகா மேரி என்ற இளம் தாய் நேற்றைய தினம் இரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணமடைந்துள்ளதாக உறவினர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த சில நாட்களின் முன்னரும் சத்திர சிகிச்சையில் இளம் தாய் ஒருவர் யாழ் வைத்தியசாலையில் உயிரிழந்த சோகம் முடியும் முன்னர் மற்றொரு இளம் தாய் மரணமாகியிருக்கின்றார். இந்நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெறும் தொடர் உயிரிழப்புகளுக்கு வைத்தியசாலை மருத்துவர்களின் அசமந்த போக்கே காரணம் என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அதே சமயம் அண்மையில் கொழும்பில் வைத்தியசாலையில் 4 குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் தாயொருவர் பிரசவித்த சம்பவம் உள்ளது. இப்படியான நிலையில் யாழில் மட்டும் ஏன் இந்த அவல நிலை தொடர்கின்றது? இனிவரும் காலங்களில் கர்ப்பிணி பெண்களை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் அக்கறை செலுத்தி மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் எனவும் சமூக வலைதள பதிவுகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக பாரித செனவிரட்ன கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய பிசிஎம்சி ஜேபி பள்ளிக்கேன இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. இந்நிலையில் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய பாரித செனவிரட்ன யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஐஸ் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு மன்னாரைச் சேர்ந்த மீசன் தொழிலாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவெல 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மன்னாரைச் சேர்ந்த 21 வயது இளைஞருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளை ஏற்றி சென்ற போது போலீசாரால் மன்னார் எழுத்தூர் சந்திக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் சட்டமா அதிபர் 2008ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக
குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடுநரால் பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி இந்த தண்டனை பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வுக்கு வரும் நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஐஜி அஸ்ட்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி இந்த குழு தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் வழக்கறிஞர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மனுவில் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் கடுமையான கருத்துக்களை தெரிவித்தது. இவை விஜய் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் மீது தவறான எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு அளிக்காமல் கரூரில் 41 பேர் பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் காவல்துறை அதிகாரி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியையும் விசாரணைக்கு எடுத்தது ஏனென உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. மேலும் ஒரே நாளில் சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி? பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் தங்கள் குடும்பங்களை ஆதரிக்க அயராது உழைத்து வரும் துபாயில் அவர்கள் அமைதியாக தங்கள் சொந்த விருப்பங்கள் மற்றும் வசதிகளை தியாகம் செய்கின்றார்கள். பெரும்பாலும் நல்ல உணவை தவிர்க்கின்றார்கள் அல்லது குடும்பத்திற்காக கொஞ்சம் சேமிக்க பட்ஜெட்டை இறக்குகின்றார்கள். இது அமைதியான போராட்டங்களுக்கு மத்தியில் துபாயின் மெர்சிவ் கம்யூனிட்டியில் ஒரு சிறிய உணவகம் அவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியிருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக ஜோர்தானிய வெளிநாட்டவருக்கு சொந்தமான அல் அஃபாண்டி புச்சேரி அண்ட் கிரில்ஸ் என்ற சிறிய உணவகம் தேவைப்படும் அவருக்கும் இலவச உணவை வழங்கி வருகின்றது. யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டு வரும் இந்த கடையில் நாடு, பின்னணி அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் பணம் செலுத்த முடியாதவரும் கடைக்குள் சென்று தங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்து சாப்பிடலாம் என்றும் கூறப்படுகின்றது. உரிமையாளர் இது பற்றி கூறுகையில், இந்த முயற்சி தொண்டு செய்வது மட்டுமல்ல, இது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நன்றி சொல்லும் ஒரு மனமார்ந்த வழியாகும். அமீரகம் பாதுகாப்பு, இரக்கம் மற்றும் மனித நேயத்தின் கலங்கரை விளக்கம் என்று விவரித்திருக்கின்றார். மேலும் எங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு மற்றும் மனித நேயத்திற்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நன்றி சொல்ல விரும்பினோம். இது திருப்பிக் கொடுப்பதற்கான ஒரு சிறிய வழி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.